பிரேமா சொல்றா. டிராபாக்ஸ் சம்பந்தமா புது அப்டேட் வந்திருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, புது அப்டேட்டுங்கிறதோட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஐ திங்க் டிராபாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து நிறைய மிக முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணும்போது இது மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. இதை பற்றி கேட்காத ஆட்களே கிடையாது இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும். ஸோ அதுதான் என்ன அப்டேட் வந்திருக்கு. இனி யார் யாருக்கெல்லாம் டிராபாக்ஸ் கிடையாது, இது வரைக்கும் எலிஜிபிளாக இருந்திருப்பாங்க, இதுக்கு மேலே கிடையாது. ஹெச் விசாக்கு என்ன ஆகும், எல் விசாக்கு என்ன ஆகும், எஃப் விசாக்கு என்ன ஆகும், B1 B2 இந்த மாதிரி நிறைய பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்ட் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதில் இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நார்மலாவே டிஹெச்எஸ் கொடுத்துருவாங்களா? ஆமா, கேள்வி என்னன்னா சில விஷயங்கள் லாவா சேஞ்ச் பண்ணும், சில விஷயம் ஆக்டா பாஸ் பண்ணுவாங்க, சில விஷயம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். அப்படி பார்க்கும்போது இது ஜஸ்ட் பாலிசி சேஞ்சஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு அதிகாரம் உண்டு இந்த மாதிரி பாலிசி சேஞ்ச் பண்றது. இது புதுசு கிடையாது. இதே மாதிரி பாலிசி சேஞ்ச் பண்ணது கடந்த ஒரு 5 வருடம் எடுத்துட்டா மிக முக்கியமான பாலிசி சேஞ்ச் பார்ப்போம். 2023 டிசம்பர் மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் வந்துச்சு. என்னன்னா நான் இமிகிரன்ட் விசா சம்பந்தமா, அதாவது டிராபாக்ஸ் பண்ணும்போது நீங்க 12 மாசம்னு இருந்தது. உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டாம்பிங் 12 மாசத்துக்குள்ள எக்ஸ்பீரி ஆயிருக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. அது 48 மாசம் 4 வருஷம்னு வச்சாங்க. ஸோ பல பேருக்கு அது உபயோகமா இருந்தது. அது பைடன் கவர்மெண்ட் இருக்கும்போது. அதே போல ஒரு ரூல் இருந்தது. நீங்க இப்ப H1B டிராபாக்ஸ் போறீங்கன்னா முன்னாடி விசாவும் உங்களுக்கு H1B தான் இருக்கணும். அப்படி அதுவும் இடைக்கால நிவாரணமா மாற்றி கொடுத்தாங்க. அதாவது நீங்க H1B போறீங்க, முன்னாடி F1 விசா இருந்தாலும் ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு US விசா வச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. பிப்ரவரி 2025 பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்துச்சு. அதை 4 வருஷம் இதெல்லாம் மாற்றி பழையபடி 12 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் கிளியரா இருந்தது யார் யார் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு அதிரடியான அப்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ல அவங்களோட அபிஷியல் வெப்சைட் travel.state.gov வந்துருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல்லா நான் இமிகிரண்ட் அப்ளிகன்ஸ்க்கும் கண்டிப்பா நீங்க கன்சுலர் இன்டர்வியூ ஆர் இன்பர்சன் இன்டர்வியூ போய் ஆகணும் எக்ஸப்ட்னு சொல்லிட்டு ஒரு 3 புல்லட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னது? அது என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 புல்லட் பாயிண்ட் விட்டுலாம். பிகாஸ் அது டிப்ளமோட் விசா ஆர் அஃபிஷியல் விசா அவங்கள சார்ந்து இருக்கு. 3ஆவது புல்லட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா B1 B2 சம்பந்தமா இருக்கு. நீங்க சப்போஸ் B1 B2 டிராபாக்ஸ் போறீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு B1 B2 இருந்திருக்கணும். அந்த விசா கடந்த 12 மாதங்களுக்கு உள்ளாக எக்ஸ்பீரி ஆயிருக்கணும். இது பழைய மெத்தட் தான் இல்லையா? ஸோ முன்னாடி இருந்த ரூல் தான். ஆனா B1 B2 மட்டும் குறிப்பிட்டதை வச்சுட்டு மற்ற நான் இமிகிரண்ட் விசாக்கு இதற்கு மேல டிராபாக்ஸ் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு புது விவாதம் கிளம்பி இருக்கு. மற்ற நான் இமிகிரண்ட் விசாக்கெல்லாம் இருக்கா இல்லையா? இதை நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட வேகத்துக்கு என்ன எனக்கு தெரியுதுன்னா, மற்ற நான் இமிகிரண்ட் விசாக்கு இதற்கு மேல் அதாவது இந்த ரூல் செப்டம்பர் 2025 எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு மற்ற நான் இமிகிரண்ட் விசாக்கு டிராபாக்ஸ் கிடையாது. அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா அவங்க இன்பர்சன் ஆர் கன்சுலர் இன்டர்வியூ போய் ஆகணும் அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் இதுக்கு தான் முன்னாடி கொடுத்த 2 அப்டேட்ஸ் கொடுத்தேன். அந்த முன்னாடி 2 அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டா இப்ப டிசம்பர் 2023 வந்ததுல கரெக்டா சொல்லியிருந்தாங்க. ஆல் அதர் நான் இமிகிரண்ட் விசா என்ன பண்ணணும், 48 மாசத்துக்கு உள்ளாக உங்களுக்கு எக்ஸ்பீரி ஆகணும் தெளிவா கொடுத்துருந்தாங்க. அதே போல 2025 வந்த அப்டேட்ஸ்லுமே பிப்ரவரி மாதம் வந்த அப்டேட்ஸ்லுமே தெளிவா நான் இமிகிரண்ட் விசா இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிற வாசகம் தெளிவா இருந்தது. ஆனா இப்ப இருக்க அப்டேட் எடுத்து படிச்சு நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது முதல்ல சொல்லிடுறாங்க, எல்லா நான் இமிகிரண்ட் விசாவும் நீங்க கண்டிப்பா இன்பர்சன் இன்டர்வியூ போயிடணும் எக்ஸப்ட் சொல்லி இந்த 3 புல்லட் பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. அப்ப இந்த 3 புல்லட் பாயிண்ட்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் டிராபாக்ஸ் எலிஜிபிள். நான் இமிகிரண்ட் விசான்னு பார்க்கும்போது மற்ற எல்லாருமே கண்டிப்பா இன்பர்சன் இன்டர்வியூ போய் ஆகணும் செப்டம்பர் 2025 அப்புறம் அப்படின்னு தெரியுது. இப்போ ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்குலாம் என்ன ஆகும்? நீங்க கால் சென்டர் ஃபோன் பண்ணி கேட்டுங்க கண்டிப்பா. பட் என்ன பொறுத்தவரை என்ன தெரியுதுன்னா, ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணவங்களுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. இல்லைன்னா அதற்கு பிறகு ஷெட்யூல் பண்ணிருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நீங்க ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க டிராபாக்ஸ்க்கு எலிஜிபிளா இருப்பீங்க. பிகாஸ் இது செப்டம்பர்ல இருந்து எஃபெக்டிவா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் பெறுது. ஒருவேளை நீங்க இப்ப டிராபாக்ஸ் பிளான் பண்ணீங்கன்னா ஆகஸ்ட்ல உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா போய் டிராபாக்ஸ் போட்டு வந்துடும். பிகாஸ் நீங்க செப்டம்பருக்கு அப்புறம் நீங்க எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. நீங்க இன்பர்சன் இன்டர்வியூ போக வேண்டியது இருக்கும். கண்டிப்பா இது இந்த பேரால நான் படிச்சு புரிஞ்சுட்டு கண்டிப்பா நம்ம அட்டானி வச்சுமே பார்ப்போம். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டா வந்திருக்கு. இப்ப எல்லாருக்குமே இன்பர்சன் இன்டர்வியூனா டேட்டே கிடைக்காதுல்ல? கரெக்டான ஒரு கேள்வி கேட்ட ஆர்த்தி. ஏன்னா இது ஏன் டிராபாக்ஸ் வந்துச்சு? மார்ச் 2012 டிராபாக்ஸ் இந்தியாவுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு.
உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆட்களை விட டிமாண்ட் அதிகமா இருந்தாலும் எல்லாருக்கும் இன்பர்சன் இன்டர்வியூ கொடுக்க முடியல. அதனால டிராபாக்ஸ்னு ஒரு விஷயம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு இன்பர்சன் இன்டர்வியூல ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரை வந்து விசா வந்து ப்ராசஸ் பண்றாங்கன்னா டிராபாக்ஸ்ல அவங்களால 500 1000 பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு, அவங்களால பண்ண முடியும். இப்போ என்ன ஆக போகுது, எல்லாருமே இன்பர்சன் இன்டர்வியூ வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்டர்வியூவர் இருக்காங்களா, அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன ஆகும், ரொம்ப வெயிட்டிங் டைம் இருக்கும். எப்படி வந்து ஒரு விசா ப்ராசஸ் ஆகிறதுக்கான வெயிட்டிங் டைம் அதிகமா இருக்கும் யோசிஸ்ல, அதே மாதிரி நீங்க விசா ஸ்டாம்பிங் பண்ணணும்னா கன்சுலேட் ஆர் எம்பசில உங்களுக்கு வெயிட்டிங் டைம் அதிகமாகும். அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து இப்பவே நிறைய அட்டார்னிஸ் வந்து நிறைய வந்து இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இந்த விஷயத்தை பத்தி வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க செப்டம்பருக்கு முன்னதாக உங்களுக்கு ஸ்டாம்பிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா டிராபாக்ஸ் பண்ணிருந்தா பண்ணிடுங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒரு அட்வைஸா இருக்கு. ஆமா, இப்போ நிறைய பேர் இருக்காங்களா பிரேமா விசால. கரெக்டா நீ ஒரு கேள்வி கேட்டா 2012 டிமாண்ட் அதிகமா இருக்கலாம், 13 வருஷம் கழிச்சு எவ்வளவு டிமாண்ட் இருக்கணும், நிறைய மக்கள் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. இந்த ஒரு மாசம் ஏன் எடுத்துக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்ம வெப்சைட்லயும் அவங்க சேஞ்ச் பண்ணும் இல்லையா, ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, நீங்க வந்து ஆல்ரெடி இதே விசா வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருப்பாங்க, 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, அதெல்லாம் இப்போ மாத்துவாங்க. B1 B2 போனா மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வரும், ஏன்னா அந்த எலிஜிபிலிட்டி செக் பண்றது. சப்போஸ் நீங்க வந்து H1B ஸ்டாம்பிங் இப்போ நீங்க வந்து ஆகஸ்ட் வரைக்கும் எலிஜிபிள் இருக்கீங்க, உங்களோட விசா எக்ஸ்பிரி ஆகி 1 வருஷத்துக்குள்ள தான் இருக்குனாலுமே செப்டம்பருக்கு அப்புறம் நீங்க எலிஜிபிள் இருக்க மாட்டீங்க. நீங்க மைட் பி நீங்க இன்பர்சன் இன்டர்வியூ தான் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்பர்சன் இன்டர்வியூனா பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா டிராபாக்ஸ்க்கும் இன்பர்சன் இன்டர்வியூ எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. டிராபாக்ஸா நீங்க போய் போட போறீங்க, இன்பர்சன்னா நீங்க அங்க போய் அதை ஆன்சரா சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். எந்த வித பயமும் கொள்ள வேணாம். என்ன பிரச்சனைனா வந்து உங்களுக்கான விசா அப்பாயின்மெண்ட் டைம்ல தான் எனக்கு வந்து பிரச்சனையா படுது. நல்ல கேள்வி கேட்டேன். ஏன்னா வந்து டிராபாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஓப்பன் பண்ணுவாங்க, பட் இன்பர்சன் இன்டர்வியூ அவ்வளோ அதிகமாக கிடையாது. ஸோ அதனால வெயிட்டிங் டைம் அதிகமாக போகுது. அது எவ்வளோ அதிகமாக போகுது இப்போ தெரியாது, நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். பிரேமா, இது இந்தியாவுக்கு மட்டும்தானா இல்லை எல்லா கண்ட்ரிக்குமா? இது வந்து நீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவுக்கு மட்டும்னு இந்த இடத்துல குறிப்பிடல, இன்டர்வியூ வேவர் ப்ரோக்ராம் பத்தி தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்டர்வியூ வேவர் ப்ரோக்ராம் எந்தெந்த கண்ட்ரிக்குள்ள டிராபாக்ஸ்லாம் அவைலபிலிட்டியா இருக்கோ அந்தந்த கண்ட்ரிக்கு எல்லாமே இது வந்து அமலாக்கப்படும். ஸோ அதுதான் வந்து கருத்தில் கொள்ளப்படுது. ஸோ இந்தியாவுக்குமே இது பொருந்தும். இது வந்து கோர்ட்ல யாராவது கேஸ் போடுவாங்களா, இது சூ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த பாலிசி சேஞ்ச்னால நிறைய பேருக்கு விசா ஸ்டாம்பிங் லேட் ஆகும், அதனால எங்களுக்கான அந்த ரிசோர்சஸ் கிடைக்கிறது லேட் ஆகும். நிறைய கம்பெனிஸ் வந்து கோர்ட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா அந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பா மாறுங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்குள்ள வருது. ஏற்கனவே இந்த மாதிரியான பாலிசி சேஞ்ச் நம்ம பார்த்துட்டே வந்தோம். கோவிட் அப்ப நிறைய பாலிசி சேஞ்ச் பண்ணாங்க. எப்பெல்லாம் வந்து அவங்களால வந்து இன்பர்சன் இன்டர்வியூ கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும், அப்பெல்லாம் வந்து நிறைய பேருக்கு டிராபாக்ஸை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா தேசிய பாதுகாப்பு காரணமாக அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ சொல்லிட்டு அதனால வந்து டிராபாக்ஸை குறைச்சிட்டு இன்பர்சன் இன்டர்வியூவா நிறைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். அவங்களோட வெப்சைட்டே கொடுத்துருக்காங்க. நீங்க DS-160 ஃபார்ம்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கொடுக்கும்போது மேக் ஷூர் தட் அது நீங்க பப்ளிக்கா வச்சிருக்கணும். தெளிவா கொடுத்துருக்காங்க. அது வந்து FMJ விசான்னு ஸ்டூடெண்ட் ஆர் அகாடமிக் விசா சம்பந்தமா சொல்லியிருந்தாலுமே இது எல்லாருக்குமே பொருந்தும். தயவு செஞ்சு நீங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் நீங்க வந்து அங்க லிஸ்ட் டவுன் பண்ணும்போது அதை பப்ளிக்கா வச்சிடுங்க. அவங்க தெளிவா கொடுத்தாங்க, நேஷனல் செக்யூரிட்டி காரணமாக நீங்க அதை பப்ளிக்கா வச்சுக்கணும். இந்த ஒரு விஷயமும் அந்த நேஷனல் செக்யூரிட்டி தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் கொண்டு வருவாங்க. ஸோ இது கோர்ட்டுக்கு போனாலும் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்குள்ள தான் கொண்டு வருவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். திரும்ப இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் மாற்றத்துக்கு சான்சஸ் இருக்கா? 100% சான்ஸ் இருக்காது. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பாலிசி சேஞ்ச் வந்து தொடர்ந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு வந்துகிட்டே இருக்கு. இன்டர்வியூ வேவர் ப்ரோக்ராம் டிராபாக்ஸோட அந்த டெஃபினேஷன் தான் மாறல தவிர அந்த பாலிசியோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாறிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா திரும்பவும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு நினைக்க, ஒரு ஷார்ட் டேர்மா தான் கொண்டு வருவாங்க. பிகாஸ் அவங்களுக்கான நெருக்கடி வந்துடும், நிறைய பேரால இன்பர்சன் இன்டர்வியூ பண்ண முடியாது. ஸோ அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவரோட ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே நம்ம பார்த்தோம், H1Bல அப்ரூவல் கொடுக்கும்போது பை டிஃபால்ட் 3 வருஷம் கொடுக்காம கிளைண்ட் லொகேஷன்ல வேலை பார்க்கும்போது எம்ப்ளாயர் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, SOW என்ன, ப்ராஜெக்ட் டியூரேஷன் என்னன்னு பார்த்து கொடுத்தாங்க. சப்போஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து 1.5 இயர்ஸ்னா வெறும் 1.5 இயர்ஸ் தான் அப்ரூவல் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து ஸ்டாம்பிங் பண்றது. ஒருவேளை அந்த மாதிரி பாலிசி DHS திரும்ப கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் கம்மியாச்சுன்னா ஃப்ரீக்வென்ட் ஸ்டாம்பிங் போற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய வந்து பிரச்சனை வரும். இன்பர்சன் இன்டர்வியூ தான் போய் ஆகணும்னா நிறைய பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்க கவர்மெண்ட் சைட்லயும் சரி, மக்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் நம்ம என்னென்ன பாலிசி சேஞ்ச் வருதோ தொடர்ந்து நம்ம வீடியோல பார்ப்போம். தொடர்ந்து அப்டேட்டா இருங்க. எந்த ஒரு சின்ன விஷயமும் இப்போ வரக்கூடிய விஷயத்தை கண்டிப்பா நீங்க விசா இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.